அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 17/5/2026 வைகாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. சூரிய உதயம் 5:53. சூரிய லக்னம் ரிஷபம். சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட்டுவிட்டு யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை, எதிர்மறை எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் பயணம் செய்ய வாய்ப்பு இருக்குது. இது பயனுள்ளதாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். இன்று காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாள். இன்று நீங்கள் அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. இன்று அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்குது. நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையிலும் ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்தக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, உங்களுடைய உறுதியான முயற்சியின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாள். நீங்கள் அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய குடும்ப விசேஷங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்குது. இன்று நீங்கள் அசௌகரியமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுனம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ள நினைப்பீங்க. இல்லத்தில் அமைதியை நிலைநாட்ட அல்லது அதிகரிக்கும் நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீங்க. உங்களின் கீழ் பணிபுரிவோர் செய்த தவறுகளுக்கு நீங்கள் திட்டு வாங்க நேரிடலாம். மேற்கொண்டு அவர்களுடன் கவனமாக பழகுவதற்கு இது உதவிகரமாக இருக்கு. இன்று காதலுக்குள் கருத்து வேறுபாடு காணப்படலாம். நீங்கள் தகவல் பரிமாற்றத்தில் செய்யக்கூடிய சிக்கல்கள் காரணமாக இன்று நாள் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. நிதி நிலைமை லாபகரமாக இல்லை. வரவை விட செலவு அதிகமாக காணக்கூடியதாகும். பண பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. மனதில் இருக்கக்கூடிய பதட்டத்திற்கு காரணமாக தலைவலி உண்டாகலாம். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள். உங்களுடைய இலக்குகள் அடைய நீங்கள் போராட வேண்டியிருக்கும். பொறுமையும் அமைதியும் தேவை. பணிகளில் சற்று பின்தங்கி இருப்பீங்க. இதனால் உங்கள் மேலதிகாரிகளிடத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இழப்பீங்க. காதல் விவகாரங்களுக்கு மிதமான பலன்களே கிடைச்சிருக்கு. காதல் விவகாரங்களை வேறு நாளைக்கு தள்ளி போடுவதும் நல்லது. இன்று உங்களுடைய தேவைகளை சமாளிக்க சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பதும் தோல் எரிச்சலால் சில அவதூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறிது ஏமாற்றத்துடன் காணப்படுவீங்க. உங்களுடைய லட்சியங்களை அடைவதை உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம். பணி சுமை அதிகமாக காணக்கூடியதாகவும் திட்டமிட்டு நேரத்துடன் பணி செய்வதன் மூலம் தவறுகளை நீங்கள் சமாளிக்க முடியும். இன்று உங்களின் திருமணம் பற்றிய எண்ணம் இருந்தால் அதனை தள்ளி போடுவதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பணப்புழக்கம் மிதமாக காணக்கூடியதாகவும் பணத்தை தக்க வைத்து கொள்ள நீங்கள் பணம் செலவு செய்ய கடினமாக செலவு ஏற்படக்கூடிய வகையிலும் இருக்குது. இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை இடத்துல உங்களுடைய உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கன்னி ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் எச்சரிக்கையான நட்பான அணுகுமுறையுடன் பேசவும். வார்த்தைகளில் இன்றைய நாள் சமநிலையோடு இருக்கும். பணியில் சற்று பின்தங்கி இருப்பீங்க. இதனால் உங்கள் மேலதிகாரிகளிடத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இழக்கலாம். காதல் விவகாரங்களில் மிதமான பலன்கள் கிடைச்சிருக்கு. உங்களுடைய காதல் விவகாரங்களை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது. உங்களுடைய தேவைகளை சமாளிக்க சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேணும். தோல் எரிச்சலால் நீங்கள் அவதிப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது.
துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறிது ஏமாற்றத்துடன் காணப்படுவீங்க. உங்களுடைய லட்சியங்கள் அடைவதில் தடைகள் காணப்படலாம். பணி சுமை அதிகமாக காணப்படலாம். திட்டமிட்டு நேரத்துடன் செய்வதன் மூலம் தவறுகளை தீர்க்க முடியும். இன்று திருமணம் பற்றிய எண்ணம் இருந்தால் அதனை நீங்கள் தள்ளி போட வேண்டும். உங்கள் துணையிடத்தில் கலந்தோசிக்க வேண்டியது அவசியம். இன்று பணப்புழக்கம் மிதமாக காணக்கூடியதாகவும் பணத்தை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு கடினமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சகம் ராசி நண்பர்களே, பேசும் வார்த்தைகளில் எச்சரிக்கையும் நட்பான அணுகுமுறையும் மேற்கொண்டால் இன்றைய நாள் சமநிலையோடு இருக்குது. இதனால் அனைத்து விஷயங்களுக்குமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பணி சுமை அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் ஓய்வு கிடைப்பது உங்களுக்கு கடினமாக இருக்குது. இன்று உங்களுடைய வேலை முறையை நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். உறவில் நல்லுறவை பராமரிப்பது கடினம். உறவில் சில இடையூறுகள் காணப்படலாம். நிதி நிலைமை சாதகமாக இல்லை. செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம். இதனால் உங்களுக்கு வருத்தப்படக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்கள் நாள் முழுவதுமே அசௌகரியமாக இருக்கக்கூடியதாகும். மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமாக இல்லை. அதிர்ஷ்டத்தை விட உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து செயலாற்ற வேண்டும். முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணி சுமை உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் சில இடையூறுகளை உருவாக்கக்கூடியதாகும். மேலதிகாரிகளிடத்திலிருந்து உங்களது எண்ணங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகும். இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று நிதி நிலைமை சாதகமாக இல்லை. செலவினங்கள் உங்களுக்கு காணப்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாய் தந்தையாரின் உடல்நலத்தை நீங்கள் மீண்டும் கவலை அவர்களுக்கு உங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு நிபந்தனை ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களே, எந்த ஒரு செயல்களையுமே கவனமாக செய்ய வேண்டும். இன்று லாபம் ஏற்படலாம், இழப்புகள் ஏற்படலாம். வருமானத்தை சமாளிக்க இன்றைய நாள் சாதகமாக இல்லை. இன்று நீங்கள் செய்யக்கூடிய வகையில் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணி சுமையை பொறுத்தவரை உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி நீங்கள் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒன்றுவீங்க. இதனை சரிக்கட்டக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் போதிய அளவு பணவரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்கள் பிரியமானவர் இன்று குழப்பத்தில் இருப்பாங்க. அவர்கள் இதனால் உங்களுடைய உறவில் கருத்து வேறுபாடு ஏற்பட பிரிவினையை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை சாதகமாக இல்லை. இழப்புகளை தவிர்க்க நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் பணத்தை நிர்வகிக்க வேண்டும். ஆரோக்கியம் சுமாராக இருக்குது. குறித்த நேரத்தில் உணவுகளை அருந்துவதன் மூலம் ஜீரண கோளாறுகளில் இருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்கனவே இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் சந்திப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்கள் காதலுக்கு இன்று விசேஷ விருந்துகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இன்று உங்களுக்கு தேவையில்லாத தலைவலி ஏற்படலாம். இன்று பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு மருத்துவ செலவுகளை தவிர்க்க வேண்டி இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.